ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐபி தர்ச்சு. இன்னைக்கு நல்லம்பக்கத்தில் இருக்கிற சொர்ணலிங்கேஸ்வரர் கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க. இது வண்டலூர் ஜூலேருந்து ஜஸ்ட் 12 மினிட்ஸ் தாங்க. என்ன ஸ்பெஷல்னா இங்கே நம்மளே சாமிக்கு பூஜை பண்ணிக்கலாம். இந்த மலைக்கு கீழே கோயிலும் இருக்கு. இங்கே 2 வழியாக வழிபட்டுக்கலாம். ஒன்று மலைக்கு போயிட்டு கோயிலை பார்க்கலாம், இல்லைன்னா கோயிலை பார்த்துட்டு மலைக்கு போகலாம். அதேமாரி இன்னொரு விஷயம், இந்த கோயில் இன்னும் ஃபுல்லாக கட்டி முடிக்கல. இதுதான் பைரவர் சந்நிதி. நான் இப்போ சொல்லியிருந்தேன்ல கோயில் கட்டிட்டு இருக்கிறாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் இங்கே 36 அடி கோபுரமும் 51 அடி திருச்செந்தூர் முருகன் சிலையும் வரப்போகுது. அப்புறம் இதுதான் வாராகி அம்மன் சன்னதி. நீங்கள் இங்கே டொனேஷன் கூட பண்ணலாம். நீங்கள் பணமாக கொடுக்கலாம், இல்லைன்னா செங்கல், மண், சிமெண்ட்டு, கம்பி இந்த மாரி பொருளாகவும் வாங்கி தரலாம். மாட்டுக்கு தீவனம், பைரவர் வாகனத்துக்கு பிஸ்கெட் இந்த மாரி பொருள்லாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி தரலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த சைடில் பார்த்தோம்னா ஸ்வர்ணலிங்கேஸ்வரரோட சன்னதி இருக்கு. எவ்வளோ அழகா காட்சி அளிக்கிறாங்கன்னு பார்த்துக்கங்க. இங்கே இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நிறைய சன்னதி வரப்போகுது. இதுதான் 18 படி கருப்பன் சன்னதி. இதுதான் திருநள்ளமங்கை ஈஸ்வரி சன்னதி. இங்கே வேலும் மயில் வாகனமும் இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முருகர் இருக்காரு. எவ்வளோ அழகா காட்சி அளிக்கிறாருன்னு பார்த்துக்குங்க. இங்கே பார்த்தீங்களா நவகிரகங்கள் இருக்கிறாங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.